உள்ளமாகிய வீடு. பிரைஸ் தி லார்ட். இப்பொழுதும் உம் அடியானின் வீடு என்றும் உமக்கு முன்பாக நிலை நிற்கும்படி அதற்கு ஆசி வழங்கினீர். ஏனெனில் ஆண்டவரே, உமது ஆசி பெற்றது என்றென்றும் ஆசி பெற்றதாகவே இருக்கும். 1 குறிப்பேடு 17:27. நமது வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் அது ஆண்டவருக்கு முன்பாக நிலை நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் அது எப்பொழுதும் ஆசி நிறைந்ததாக காணப்படும். நமது வீடு என்பதற்கு அநேக அர்த்தங்கள் உண்டு. அவற்றில் மிகவும் முக்கியமான ஒன்று நமது உள்ளமாகிய வீடு. தேவன் ஆவியாய் இருக்கிறார், மனிதனும் ஆவியாய் இருக்கிறான். ஆவியாய் இருக்கிற மனிதனுக்கு ஒரு ஆத்துமா உண்டு. ஆவியும் ஆத்துமாவும் அவன் உடலில் குடியிருக்கிறது. ஆம், ஆவி, ஆத்துமா, உடல் மூன்றும் ஒரு மனிதனின் 3 அம்சங்களாக காணப்படுகின்றது. ஆவியாய் இருக்கிற தேவன் மனிதரின் மத்தியில் குடியிருக்க சித்தமானார். அதற்காகவே பகலின் குளிர்ச்சியான வேளையில் மனுமக்களை தேடி வந்தார் என்று நாம் தொடக்க நூலில் வாசிக்கின்றோம். பின்பு மோசேயிடம், நான் ஜனங்களின் மத்தியில் வாசம் பண்ணும்படி எனக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்கு என்றார். சாலமோன் தேவாலயத்தை கட்டிய பொழுது மகிமையின் மேகங்களோடு அங்கே இறங்கி வந்தார். இன்றைக்கு நம்முடைய உள்ளத்திலே குடியிருக்க அவர் விரும்புகிறார். இதோ, நான் கதவு அருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன். யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன், அவர்களும் என்னோடு உணவு அருந்துவார்கள் என்று திருவெளிப்பாடு 3:20 நாம் வாசிக்கின்றோம். 2ஆம் உலகப் போரின் பொழுது அநேக சிறு குழந்தைகள் அனாதைகள் ஆனார்கள். 5 வயது நிரம்பிய ஒரு சிறுமியின் கழுத்தில், என்னை உங்கள் பிள்ளையாக தயவு செய்து ஏற்றுக்கொள்வீர்களா என்று எழுதப்பட்ட போர்டு தொங்கிக் கொண்டிருந்தது. ஒரு ஏழை பெண் அந்த வார்த்தையினால் கவரப்பட்டு அந்த சிறுமியை தனது வீட்டிற்கு அழைத்து சென்றாள். அந்த சிறுமியை குறித்து அவளுடைய உள்ளத்தில் அன்பும் மனதுருக்கமும் உண்டானதினால் அவள் கூட்டிக் கொண்டு போனாள். அந்த சிறுமியின் உடையில் ஒரு கடிதத்தை அவள் கண்டாள். அதில், என் பிள்ளையை தத்து எடுக்க காருண்யமுள்ள பெற்றோரே, உங்களுக்கு 1000 நன்றிகள். என் மகள் பிறந்த உடனேயே தன் தாயை இழந்தாள். நான் யுத்தத்திற்காக போர் முனைக்கு செல்கிறேன். திரும்பி வருவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. என் குழந்தையை வளர்ப்பதற்காக இந்த சிறிய தொகையை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அதில் எழுதப்பட்டிருந்தது. அதோடு ஒரு மிகப்பெரிய தொகைக்கான ஒரு காசோலையும் இணைக்கப்பட்டிருந்தது. ஆம் அன்பானவர்களே, இதோ நாம் இறங்கி நமது உள்ளத்தை நாம் திறந்து கொடுத்தோம் என்றால் ஆண்டவரின் அபரிமிதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் என்பதற்கு இது ஒரு சான்று. நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை. லூக்கா 9:57. இயேசு வளர்ந்த பொழுது இரவல் படகிலே நின்று பிரசங்கித்தார். இரவல் கழுதையின் மேல் பவனி வந்தார். இரவல் கல்லறையிலே அடக்கம் செய்யப்பட்டார். அவருக்கென்று ஒன்றுமே இருந்ததில்லை. லவோதிகா சபை அவரை வெளியே நிறுத்தியது. வாசலுக்கு வெளியே நின்று பரிதாபமாக கதவை தட்டி கொண்டிருந்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். இனிமை மிகு பாட்டிலே கூட அவர் கதவை தட்டி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை காணலாம். இயேசுவின் நாட்களில் கெனசரேத்து நாட்டிலுள்ளவர்கள் இயேசுவை பார்க்கிலும் பன்றிகளை விரும்பி அவரை தங்கள் எல்லைகளிலிருந்து போய்விடும்படி கேட்டுக்கொண்டதை நாம் விவிலியத்தில் பார்க்கிறோம். சமாரிய கிராமத்தார் இயேசுவை தங்கள் ஊர்களில் ஏற்றுக்கொள்ள அவர்களது மனம் விரும்பவில்லை. அன்று இருந்தது போல இன்றும் அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் புறக்கணிக்கப்பட்டவருமாகவே இருக்கிறார். அவர் தமக்கு சொந்தமானவர்களிடம் வந்தார், ஆனால் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. நம் இல்லத்தில் அவருக்கு இடம் உண்டா? நம் உள்ளத்தில் அவருக்கு இடம் உண்டா? நாம் நினைத்து கூட பார்க்க முடியாதபடிக்கு சர்வ வல்லமை பொருந்திய நம் தேவன் நம்மிடம், உன் வீட்டிற்கு என்னை வரவிடு என்று கெஞ்சி கொண்டிருக்கின்றாரே. ஏன் நம்மில் அநேகருக்கு இது தெரிவதில்லை? என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம். யோவான் 14:23. அநேகர் தலைவலி வரும்பொழுது மாத்திரையை தேடுவது போல பிரச்சனைகள் வரும்பொழுது மட்டும் இயேசு கிறிஸ்துவை தேடுகிறார்கள். பிரச்சனைகள் நீங்கிவிட்டால் இயேசுவை மறந்து விடுகின்றார்கள். ஆனால் இயேசுவை நம் சொந்த மீட்பராக ஏற்றுக்கொண்ட நம் உள்ளத்தில் இயேசுவுக்கு இடம் கொடுப்போம். நிச்சயமாகவே அவர் நம்மை உயர உயர வைப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஜெபம் செய்வோம். அன்பின் தேவனே, இந்த பூமிக்குரிய கொஞ்ச கால வாழ்க்கையிலே என் மனமாகிய வீட்டை, உடலாகிய வீட்டை உமக்கென்று திறந்து கொடுக்கின்றேன். நித்திய விண்ணக வீட்டிலே எனக்கு இடம் தருவீர் என்று நம்பி அதற்காக நன்றி கூறுகின்றேன். ஆமேன்.